வணக்கம். ரொம்ப நாளாச்சு காணொளி போட்டு. ஏதாவது தப்பு இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையா மன்னிச்சிருங்க. நீட்டை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நீட் தேர்வை ஏன் கொண்டு வந்தாங்க, ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு ஏன் நீட்டை கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பிள்ளைங்க 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த பாடத்திட்டத்திலேருந்து இந்த கேள்வியை கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. இதோட சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திலேருந்து தான் இந்த கேள்விகள் எல்லாமே, நீட்டோட கேள்விகள் எல்லாமே கேட்கப்படும். அப்போது நம்ம பிள்ளைகள் எல்லாமே சிபிஎஸ் தான் படிக்க நேரிடும். அப்படி நம்ம பிள்ளைகள் சிபிஎஸ்சி படித்தா கண்டிப்பாக ஹிந்தியும் சமஸ்கிருதமும் படித்தே ஆகணும். அப்போது அங்கே தமிழ் கட்டாயம் படிக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்மளோட தாய்மொழி அழிக்கப்படும், சுத்தமாக அழிஞ்சு போகும். ஒருவேளை நம்ம 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆவது வகுப்பு வரைக்கும் நம்மளோட தாய்மொழியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீட் எழுதணும் அப்படின்னா வெளியில் போய் தனியாக ஒரு பயிற்சி வகுப்பு எடுத்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை படிக்கணும். அந்த பயிற்சி வகுப்புக்கு 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் இப்போ செலவு செய்யணும். அப்போது நீ 12ஆம் வகுப்பில் 600க்கு 600 மார்க் எடுத்தால் கூட நீட் ஒன்றை எழுதி தான் ஆகணும். அப்போது ஒரு கேள்வி என்ன வருது, நீ 12ஆம் வகுப்பு படிக்க வேணாம், நீ டைரெக்டாக போய் பிறந்ததுலேருந்தே நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சாமானியனும் நீட் தேர்வை எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பயிற்சி வகுப்புக்கு ஒரு சாமானியனால் 5லேருந்து 7 லட்ச ரூபா கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 2025 நீட் தேர்வை தேர்ச்சி பெற்றவங்க 9,93,063 பேர் நீட் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றுட்டாங்க. அப்போ ரவுண்டாக 10 லட்சம்னு வச்சுக்கோம் புரியறதுக்காக. இப்போ அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு 43,000 சீட்டு தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ அதை 50,000ன்னு வச்சுக்குவோம். தனியார் மருத்துவக் கல்லூரியில் 47,000 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. அதையும் ரவுண்டாக புரியறதுக்காக 50,000ன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த 10 லட்சம் பேரில் 1 லட்சம் பேருக்கு தான் சீட்டு இருக்குது. மிச்சம் 9 லட்சம் பேர் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இப்போ அந்த அரசு கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த அந்த 43,000 பேர் 50,000ன்னு ரவுண்டாக வச்சுருக்கோம்ல, அவன் முதல் மதிப்பெண் எடுத்தவன் எல்லாம் இந்த 10 லட்சத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த 50,000 பேர் அவன் மருத்துவக் கல்லூரிக்கு போயிடுவான். மிச்சம் இருக்க அந்த 9,50,000 பேரில் என்ன பண்ணுவான், அவன் தனியார் மருத்துவக் கல்லூரியை நோக்கி போவான். அப்போ இந்த 9,50,000 பேரில் முதல் மதிப்பெண், அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு 50 மார்க்குக்கு 49 எடுத்திருக்கான் முதல் ஒருத்தன். அதில் கடைசியாக ஒருத்தன் 50க்கு 35 மார்க் எடுத்திருக்கான்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் தனியார் கல்லூரிக்கு போகிறீங்க. இந்த 50 மதிப்பெண் எடுத்து 50க்கு 49 எடுத்தவன் 1 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு போகிறான். இந்த 50க்கு 35 மார்க் எடுத்தவன் 5 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு போகிறான். அப்போ தனியாரில் யாரை சேர்த்துக்குவான், இந்த 50க்கு 35 மார்க் எடுத்தவனை தான் அவன் சேர்த்துப்பான். ஏன்னா அவன் 5 லட்ச ரூபா வச்சுருக்கான். தனியார்கிட்ட போயிட்டாலே அவன் காசை தான் எதிர்பார்ப்பான். அப்போ 50க்கு 49 எடுத்தவன் அவன் போக வேண்டியதான், நீட்டும் படிக்க முடியாது, ஒன்றும் படிக்க முடியாது, மருத்துவம் படிக்க முடியாது. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. இப்போ இந்த நீட்டு முறை ஏன் கொண்டுட்டு வந்தாங்கன்னா, இதனால் தனியார் முதலாளியும் அவங்க சம்பாதிக்கிறதுக்கும் அவனோட தாய்மொழியை அழிச்சிட்டு ஹிந்தி படிக்கவும் தான் இந்த நீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் பேன் நீட். நன்றி. அடுத்த காணொலியிலும் பார்ப்போம். பொருளாதார சிக்கல்னால தொடர்ந்து காணொலி போட முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்கிறேன். நன்றி.